ஃபிக்மாங்கிறது ஒரு டிசைன் டூல். இது மோஸ்ட்லி ஐடி இண்டஸ்ட்ரியில் சாஃப்ட்வேர் டிசைனிங்க்கு ஒரு மொபைல் அப்ளிகேஷன் ஒரு வெப்சைட்டோ டிசைன் பண்ணணும்னா இந்த டூலை யூஸ் பண்ணி டிசைன் பண்ணுவாங்க. இந்த டூலில் வேற என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்னு இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க. இந்த ஃபிக்மா இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் figma.com அப்படிங்கிற இந்த வெப்சைட்டுக்கு வந்தீங்கன்னா இங்கே ஃபிக்மா யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் figma.com வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இப்படி தான் இருக்கும். ஸோ இதுதான் லேண்டிங் பேஜ். ஸோ இதில் வந்து ஃபிக்மா பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதில் நீங்கள் லாகினோ இல்லை கிரியேட் அக்கௌண்ட் கெட் ஸ்டார்டட் ஃபார் ஃப்ரீங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஸ்க்ரீன் வரும்னா இந்த ஸ்க்ரீன் தான் வரும். ஸோ இது வந்து உங்களோட figma.com உங்களுக்கான டேஷ்போர்ட் மெயின் பேஜ். இங்கே வந்து நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஒரு 3 டெம்ப்ளேட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து நான் ஆல்ரெடி ப்ரீவியஸாக ஒர்க் பண்ண ஃபைல்ஸு. ஸோ இப்போ இங்கிருந்து நீங்கள் ஃபிக்மா ஃபைல் ஃபஸ்ட்டு ஒரு டிசைன் ஃபைல் கிரியேட் பண்ணுறதுக்கு நியூ டிசைன் ஃபைல் அப்படிங்கிற இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு ஒரு புது ஃபிக்மா ஃபைல் ஒன்று கிரியேட் ஆகும். ஸோ அதுலேருந்து நம்ம டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதில் என்னென்ன டூல்ஸ் எல்லாம் இருக்குது, அதில் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு லேஅவுட்டுக்கு வரலாம். ஸோ இந்த ஃபிக்மாவோட ஒரு புது ப்ராஜெக்டில் லேஅவுட் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து எம்டியாக இருக்கிற இந்த மிடில் ஏரியா வந்துட்டு உங்களோட கேன்வாஸ். இந்த இடத்துல தான் நீங்கள் டிசைன் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. இதில் லெஃப்ட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இந்த ஃபைலோட பேர் இருக்குது. ஸோ இதுக்கு நான் யூடியூப் டெமோ அப்படின்ட்டு ஒரு டைட்டில் கொடுத்துக்கிறேன். இதில் நீங்கள் மல்டிபிள் பேஜஸ் கிரியேட் பண்ணலாம். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட் பேஜில் தான் இருக்கோம், நம்ம இன்னும் எதுவும் கிரியேட் பண்ணல. ஸோ மேபி நீங்கள் ஃபஸ்ட் பேஜ்லேயே நிறைய டிசைன்ஸ் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மல்டிபிள் பேஜ் கிரியேட் பண்ணி உங்களோட டிசைனை கேட்டகரைஸ் பிரித்து வச்சுக்கலாம். ஒரே ஃபைல் ஒரே ப்ராஜெக்ட்டுக்குள்ளே வேறு பேஜில். லேயர்ஸ்ன்றது என்னன்றது நம்ம ஒன்றா டிசைன் பண்ண உங்களுக்கு இந்த இடத்துல தெரியும். ஸோ அதை வந்து பார்க்கலாம். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் ப்ராப்பர்ட்டிஸ். உங்களுக்கு இங்கே டிசைனில் வந்துட்டு இப்போது இந்த கேன்வாஸோட பேக்ரவுண்ட் வந்து இந்த கலர் கோடில் இருக்குது ஒரு பிளாக்ல. ஸோ நீங்கள் ஃபுல் ஒயிட்டில் வைக்கிறதுனால வச்சுக்கலாம், ஃபுல் பிளாக்ல வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ பேக்ரவுண்ட் கலர் சூஸ் பண்ணிக்கலாம். கீழே இருக்க இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிறது தான் நமக்கு ஃபிக்மா டிசைன் டூல்ஸு. ஸோ இந்த ஃபிக்மாவில் நம்ம டிசைன் என்னென்னலாம் டூல்ஸ் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண போகிறோமோ அதுக்கான எல்லா ஆப்ஷன்ஸும் இங்கே கீழே இருக்கும். ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்துட்டு மூவ் ஆப்ஷன். ஸோ நீங்கள் ஏதோ ஒன்று கிரியேட் பண்ணுறீங்கன்னா அதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் மூவ் ஆப்ஷன். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சாம்பிள் பேஜ் கிரியேட் பண்ணி நம்ம எப்படி இந்த டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இதுக்கு நீங்கள் ஃப்ரேம் இந்த ரெண்டாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ரேம் வரும். ஸோ இந்த ஃப்ரேமை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரேமில் நீங்கள் என்னென்ன ஃப்ரேம்லாம் கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற அந்த லிஸ்ட்டு தெரியும். ஸோ இதில் நீங்கள் ஃபோன் இருக்குது, ஃபோன் ஸ்க்ரீனில் எந்த ஸ்க்ரீன் வேணுமோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போதைக்கு ஒரு டெஸ்க்டாப் ஸ்க்ரீன் கிரியேட் பண்ணலாம். நீங்கள் டேப்லெட்டுக்கு டிசைன் பண்ணனாலும் அதுக்கான ஸ்க்ரீன் சைஸஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம டெஸ்க்டாப் கிரியேட் பண்ணிக்கலாம். டெஸ்க்டாப் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒன்று கிரியேட் ஆயிரும். ஸோ இதை வந்து நீங்கள் ரீநேம் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரேம் மேலே இங்கே டைட்டில் இருக்குது, இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா வெப்சைட் பேஜ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி இப்போ நீங்கள் இந்த ஃப்ரேம் செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த லேயர்ஸில் ஒரு ஃப்ரேம் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ அந்த ஃப்ரேமுக்கு நேமும் மாறி இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். இதை நீங்கள் லாக் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம், ஹைட் பண்ணிக்கலாம், ஷோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்னென்னலாம் கிரியேட் பண்ணுறீங்களோ அது எல்லாமே வந்து லேயர்ஸுக்கு கீழே இந்த சைடு லெஃப்ட் சைடில் பார்க்கலாம். ஸோ இதை நீங்கள் மினிமைஸ் பண்ணணுன்னாலும் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மினிமைஸ் ஆகிடும். ஸோ உங்களுக்கு ஒர்க்கிங் ஏரியா கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும். நீங்கள் இதில் ஃபிக்மாவில் மெயினே வந்துட்டு ஜூம் இன் ஜூம் அவுட்டுங்கிற ஆப்ஷன் தான் ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடியே. ஏன்னா நீங்கள் இப்போ டிசைன் வந்துட்டு இப்படி ஃபுல் ஜூம் அவுட்லேயும் பார்க்கலாம், க்ளோஸாக ஒரு பிக்சல் பை பிக்சலில் ரொம்ப க்ளோஸாக போய் பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஜூம் இன் ஜூம் அவுட்டுக்கு நீங்கள் மவுஸ் வீல ஸ்க்ரால் பண்ணலாம். கீபோர்டில் கண்ட்ரோல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு மவுஸ் வீல அப் அண்ட் டவுன் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகும். ஸோ எந்த இடத்துல வச்சு ஜூம் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகும்.
இந்த மாதிரி இப்போ சென்ட்ரல் வச்சோம்னா சென்ட்ரல்ல இருந்து ஜூம் ஆகும், ஜூம் அவுட்டும் அப்படியே தான். ஃபிக்மா டிசைனை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக நீங்கள் மவுஸ் யூஸ் பண்ணுங்கள். லேப்டாப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக வர உங்களோட ட்ராக் பேடை யூஸ் பண்ணி டிசைன் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கணும்னா நீங்கள் மவுஸ் தான் யூஸ் பண்ணணும் கண்டிப்பாக. ஸோ அதுதான் நான் அட்வைஸ் பண்ணுவேன். இப்போ நம்ம ஒரு வெப்சைட் ஃப்ரேம் ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதோட சைஸ் நீங்கள் இந்த ஃப்ரேமை கிளிக் பண்ணி இங்கே சைஸ் வந்து ரைட் சைடில் பார்த்துக்கலாம். இதோட லேஅவுட் சைஸ் வந்து வித்து 1440, ஹைட் வந்து 1024. ஸோ இந்த இடத்துல வேற மற்ற ப்ராப்பர்ட்டிஸும் பார்க்கலாம். இதோட ஃபில் பேக்ரவுண்ட் என்ன. ஸோ நம்ம பேக்ரவுண்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம இதில் ஒரு ஆக்சுவல் டிசைனே ஒன்று கிரியேட் பண்ணலாம் சாம்பிளுக்கு. ஒரு எல்லோ கலர் பேக்ரவுண்ட் வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம ஒருத்தரோட ஒரு வெப்சைட்டுக்கான இன்ட்ரோ செக்ஷன் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணலாம். இப்போ டாப்பில் ஒரு மெனு ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். இதுக்கு மெனுவுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கொடுத்துக்கலாம். ஸோ இது தேர்ட் ஆப்ஷன். இந்த டூலில் தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள். அதில் நீங்கள் இந்த ட்ராப் டவுன் ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஷேப் டூலில் வேறு என்னென்ன ஷேப் எல்லாம் இருக்கோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் தெரியும். ஸோ இதில் நீங்கள் ரெக்டாங்கிள்ன்றதில் லைன் வேணால் லைன் போட்டுக்கலாம், ஆரோ போட்டுக்கலாம். எலிப்ஸுங்கிறது நீங்கள் சர்க்கிள், பாலிகான், இது வந்து வேறு வேறு ஷேப்ஸு. இமேஜ் வேணுனாலும் நீங்கள் இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணுறேன். ஒரு ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணிவிட்டு ஸோ இது வந்து பொசிஷன். இந்த எந்த நீங்கள் லேயரை கிளிக் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு ரைட் சைடில் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் வரும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் அந்த லேயரை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போது இதை வந்து சென்டர் லைன் பண்ணிக்கிட்டேன். சென்டர் லைன் பண்ணிவிட்டு இந்த ரெக்டாங்கிள் லேயருக்கு ஒரு கலர் கொடுக்கலாம். ஃபுல் பிளாக் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நீங்கள் இந்த பார்டர் ரேடியஸை நீங்கள் இந்த அப்பியரன்ஸில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே நீங்கள் ஒரு லேயரை கிளிக் பண்ணீங்கன்னா தான் இந்த ரைட் சைட் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு தெரியும். இதில் அப்பியரன்ஸில் இந்த கார்னர் ரேடியஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதில் நான் ஒரு 20 கொடுக்குறேன். 20 கொடுத்தேன்னா இந்த கார்னர் பெண்ட் ஆகுதா. இந்த மாதிரி நீங்கள் மற்ற ஷேப்ஸும் நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். எலிப்ஸ் செலக்ட் பண்ணேன்னா நான் இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன். இதை வந்து லோகோவுக்கான ஒரு பிளேஸாக வச்சுக்கலாம். இதை ஃபுல் ஒயிட் கலர் வச்சுக்கலாம். லோகோ வந்து சாம்பிள் நீங்கள் ஒரு இமேஜ் இமேஜ் இன்செர்ட் பண்ணிக்கலாம். இமேஜை வந்து நீங்கள் இப்போது இதில் இமேஜ் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இமேஜை சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிங்கன்னா இந்த கர்சர்லேயே வந்துட்டு உங்களுக்கு இந்த இமேஜ் ரெடியாக உள்ளே வந்துடும். இதை வந்து இந்த சர்க்கிளில் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சர்க்கிளுக்குள்ளே அந்த இமேஜ் பிளேஸ் ஆகிடும். நம்ம செலக்ட் பண்ண இமேஜ் வந்துருச்சு. இதை வந்து நம்ம லோகோவாக யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இந்த பேக்ரவுண்ட் ரெக்டாங்கிள்லையும் இந்த லோகோவையும் ரெண்டையும் செலக்ட் பண்ணுறதுக்கு கீபோர்டில் ஷிஃப்ட் அழுத்தி பிடிச்சிட்டு இந்த 2 லேயரையும் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த 2 லேயர் செலக்ட் ஆயிரும். இல்லை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணீங்கன்னா ரெண்டுமே எந்த ஏரியாவில் ட்ராக் பண்ணுறீங்களோ அந்த ஏரியாவில் இருக்க எல்லா லேயர்ஸும் செலக்ட் ஆயிரும். இப்போ 2 இருக்குது. ஒரு இமேஜ் லேயர், பேக்ரவுண்டில் ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் லேயர். இது ரெண்டுமே செலக்ட் ஆயிடுச்சு. செலக்ட் ஆனதுக்கப்புறம் Ctrl+G கொடுத்தீங்கன்னா குரூப் ஆயிரும். குரூப் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரூப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை மூவ் பண்ணீங்கன்னா மொத்தமாக இது ரெண்டும் சேர்ந்து மூவ் ஆகும். குரூப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த பேக்ரவுண்ட் எதை நீங்கள் கிளிக் பண்ணி இழுக்கிறீங்களோ அது மட்டும் தனித்தனியாக வரும். நீங்கள் எதெல்லாம் ஒரு குரூப்பாக இருக்கணுமோ அதெல்லாம் செலக்ட் பண்ணி குரூப் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டிசைன் ஒர்க் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஒரு இமேஜ் வச்சாச்சு. இது வந்து லோகோவாக யூஸ் பண்ணிக்கலாம். கீழே இருக்க இந்த டூல்ஸில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு கீபோர்ட் ஷார்ட்கட் T. அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த இடத்துல டெக்ஸ்ட் போடணுமோ ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல டெக்ஸ்ட் வந்துடும். ஹோம்னு டைப் பண்ணிங்கன்னா ஹோம் வந்துடும். இதை நீங்கள் Ctrl+A கொடுத்துட்டு
இந்த ப்ராப்பர்ட்டிஸை வச்சு நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த டெக்ஸ்ட் வந்து ஃபாண்ட் என்ன ஃபாண்ட் வச்சுக்கலாம், அதோட ஃபாண்ட் வெயிட் என்ன, அதோட சைஸ் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். 12 இருக்கு, நான் ஒரு 20 வச்சுக்கிறேன். இதை நீங்கள் கண்ட்ரோல் டி கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த டெக்ஸ்ட் லேயர் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் டி கிளிக் பண்ணால் இதே டெக்ஸ்ட் லேயர் டூப்ளிகேட் ஆயிரும். நீங்கள் அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி இழுத்தீங்கன்னா நீங்கள் அதை வேறு இடத்துல வச்சுட்டு அடுத்து நான் அபோட்னு கொடுக்குறேன். அபோட்டு இதிலே நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி காப்பி கொடுத்து மறுபடியும் ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் கொடுத்தீங்கன்னாலும் உங்களுக்கு காப்பி பேஸ்ட் ஆகும். இல்லை நீங்கள் கீபோர்ட் ஷார்ட்கட் யூஸ் பண்ணி கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி கொடுத்தாலும் காப்பி பேஸ்ட் ஆயிரும். ஸோ அதே இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இந்த குரூப் பண்ண இந்த 2 லேயர்ஸை அன்குரூப் பண்ணோம்னா இந்த குரூப்பை கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி அன்குரூப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இந்த அன்குரூப்பை கிளிக் பண்ணீங்கன்னா அன்குரூப் ஆயிரும். இப்போ நான் இந்த மெனு டாப் மெனு பார் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஜி கொடுத்து குரூப் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இந்த மெனு ஐட்டம்ஸு, லோகோ, பேக்ரவுண்ட் கலர், பாக்ஸ் இது எல்லாமே சேர்ந்து ஒட்டுக்கா குரூப் ஆயிருக்கும். நம்ம எங்கே வேணால் மூவ் பண்ணிக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் நான் மேலே மூவ் பண்ணிக்கிறேன். மறுபடியும் நம்ம இங்கே ஒரு டெக்ஸ்ட் இன்சர்ட் பண்ணலாம். வெல்கம் டு மை வெப்சைட் அப்படின்னு கொடுத்துட்டு இன்னொரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு டெக்ஸ்ட் சைஸு 40 வச்சுக்கலாம். ஒரு பட்டன் ஒன்று கிரியேட் பண்ணலாம். இதுக்கு இங்கே ரெக்டாங்கிள் ஒன்று ட்ரா பண்ணிக்கலாம். ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிட்டு கலரு நீங்கள் ஃபுல் பிளாக் வச்சுக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே என்னென்ன கலர்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த கலர்ஸ் எல்லாம் இங்கே உங்களுக்கு ஆப்ஷனாக காட்டும். நீங்கள் ஜஸ்ட்டு அந்த கலரே அப்ளை பண்ணணுன்னா நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கலர் உங்களுக்கு அப்ளை ஆகிடும். இதுக்கு மறுபடியும் கார்னர் ரேடியஸ் ஒரு 20 வச்சுக்கிறேன். ஹைட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 35 போகணும்னா நீங்கள் என்ன சைஸ் வேணுமோ உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி மாற்றிக்கலாம். பேக்ரவுண்ட் ஒன்று போட்டுச்சு. பட்டனுக்கு ஒரு டெக்ஸ்ட் வேணும் இல்லையா, டெக்ஸ்ட்டு ஜஸ்ட்டு ரெஸ்யூமேன்னு கொடுக்குறேன். ரெஸ்யூமேன்னு கொடுத்துட்டு வியூ ரெஸ்யூமே 16 ஃபாண்ட் சைஸ் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இது வந்து பொசிஷன் சென்டர் அலைன் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அலைன்மெண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி பொசிஷன் சென்டரில் வேணுமா டாப்பில் வேணுமா, எனக்கு வந்து வெர்டிக்கலாக ஹரிசாண்டலாக ரெண்டுமே சென்டராக இருக்கணும் அப்படின்றதுனால வெர்டிக்கல் ஹரிசாண்டல் சென்டர் அலைன் பண்ணியிருக்கேன். இது ரெண்டையும் குரூப் பண்ணிக்கலாம். இப்போ ரைட் சைடில் ஒரு இமேஜ் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று ட்ரா பண்ணிட்டேன். ட்ரா பண்ணிட்டு ஒரு
இமேஜ் இதில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் பண்ணிட்டு இதுக்கும் கார்னர் ரேடியஸ் 20 வச்சுக்கலாம். இந்த பட்டன் இந்த 2 டெக்ஸ்ட் லேயர் இது 3ஐயும் செலக்ட் பண்ணிட்டு குரூப் பண்ணிக்கலாம். குரூப் பண்ணிட்டு ஷிஃப்ட் அழுத்திட்டு இந்த இமேஜையும் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த குரூப்பும் இந்த இமேஜும் செலக்ட் ஆயிரும். இந்த இமேஜுக்கு பேரலா வெர்டிக்கலா மேல இருந்து கீழே சென்டரா இருக்கணும் அப்படின்னா இந்த அலைன் வெர்டிக்கல் சென்டர்ங்கிற பொசிஷன் ஆப்ஷனை கிளிக் பண்றேன். இது சென்டர் ஆயிடுச்சு. இப்போ இந்த டெக்ஸ்ட்டை லெஃப்ட் சைடில் வச்சுக்கலாம். அடுத்ததா இதவே இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி பேஸ்ட் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு சைஸ் ஒரு 30 வச்சுக்கலாம். மை ஒர்க்ஸ்ன்னு போட்டுட்டு இந்த பாலிகனை கிளிக் பண்ணிட்டு நீங்க ஒரு ஷேப் டிரா பண்ணீங்கன்னா உங்களுக்கு ட்ரையாங்கிள் கிடைக்கும். இங்கிருந்து நீங்க இந்த ஷேப்புக்கு எத்தனை சைட்ஸ் வேணுங்கிறத நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதுக்கு பேக்ரவுண்ட் கலர் பிளாக்ல கொடுத்துக்கலாம். நான் 4 செலக்ட் பண்ணா 4 இந்த மாதிரி டைமண்ட் மாதிரி வந்துடும். 5 6 7 உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 10ன்னு வச்சுட்டேன். 10ன்னு வச்சுட்டு கண்ட்ரோல் டி கொடுத்து டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த அலைன்மெண்ட்டுக்கு நீங்க ஒரு கிரிட் செட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல இந்த ஸ்பேசிங் கரெக்டா ஒரு பொசிஷன்ல இருக்கும்ன்றத நீங்க ஈஸியா டிசைன் பண்ணலாம். ஸோ இந்த கிரிட்டுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா இந்த ஃப்ரேமை செலக்ட் பண்ணிட்டு ஜூம் அவுட் பண்ணி இந்த ஃப்ரேமை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரேமை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ப்ராப்பர்ட்டியில் கீழே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா லேஅவுட் கிரிட்னு ஒன்று இருக்கும். ஸோ அதில் இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிரிட் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் ரோ காலம் கிரிட்னு இருக்கும். இதில் காலம் சூஸ் பண்ணிக்கோங்க. காலம் சூஸ் பண்ணிட்டு இந்த இந்த ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா எத்தனை காலம் வேணும் அப்படின்ட்டு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இதில் நான் வந்து எனக்கு இப்போ இந்த 4 வச்சிருக்கிறதுனால எனக்கு 4 அப்படின்னு வச்சுக்கலாம். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா வெப் டிசைனில் 12 காலம் வச்சு தான் கிரிட் டிசைன் பண்ணுவாங்க. ஸோ 12ன்னு போட்டுக்கலாம். 12ன்னு போட்டுட்டு சென்டர்னு கொடுத்துக்கலாம். சென்டர் கொடுத்துட்டு விட்த் ஒரு 80 வச்சுக்கலாம். கட்டர் 20. இந்த மாதிரி நமக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு டிசைன்ல ஜூம் இன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிரிட் பிளேஸ் ஆயிருக்கும். இந்த கிரிட்டில் கரெக்டாக நம்ம பண்ண டிசைனு ஃபிட் ஆகிற மாதிரி நீங்கள் பொசிஷனை மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம பண்ண கிரிட்டுக்கு ஏற்ற மாதிரியே கரெக்டாக விட்த் வந்து கரெக்டாக இந்த டிசைன் இருக்கு. இந்த மெனு பார் பிரச்சனை இல்லை, இந்த இன்ட்ரோசெக்ஷனும் பிரச்சனை இல்லை. மை ஒர்க்ஸில் தான் இப்போ 4 12 வந்து 4ஆ டிவைட் பண்ணீங்கன்னா 3. ஸோ இப்போ நீங்கள் 3 கிரிட்டுக்கு ஒரு மை ஒர்க்ஸ்ன்ற மாதிரி காட்டணும். இதை வந்து 1 2 3 இந்த ஃபர்ஸ்ட் 3க்கு இது 1, செகண்ட் 3க்கு. ஸோ இப்போ நீங்கள் மூவ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு அந்த கிரிட்டோட சேர்ந்து கிளிப் ஆகிற இந்த ரெட் கலர்ல லைன் வருது இல்லையா, அது கிளிப் ஆகுறது உங்களுக்கு தெரியும்.
செகண்டு, இப்போ தேர்டில் இது ஒரு 3, இது லாஸ்ட் 3. இது மாதிரி நீங்கள் உங்களோட கிரிட் பிளேஸ்மெண்ட்டை டிசைனை வந்துட்டு கிரிட் யூஸ் பண்ணி பிளேஸ் பண்ணிக்கலாம். பர்ஃபெக்டான அலைன்மெண்ட்டில் இருக்கும். இந்த 12 காலம் கிரிட்டுங்கிறது டெவலப்மெண்ட்லேயும் ஈஸியாக இருக்கும் டெவலப்பர்ஸ்க்கு. நீங்கள் 12 காலம் கிரிட் யூஸ் பண்ணீங்கன்னா. ஸோ மோஸ்ட்லி அவங்க யூஸ் பண்ணுற ஃப்ரேம் ஒர்க்ஸ், ஃப்ரண்ட் அண்ட் டிசைன் ஃப்ரேம் ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா 12 காலம் கிரிட் பேஸ் பண்ணி இருக்கும். லே அவுட்டு பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். இதை மறுபடியும் நீங்கள் சைட்ஸை வந்துட்டு குறைக்கணும்னாலும் குறைச்சிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் இமேஜை இன்சர்ட் பண்ணிக்கலாம். சாம்பிளுக்கு ஒரு 4 ஃபோட்டோஸ் நான் இன்சர்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி 4 இமேஜை செலக்ட் பண்ணுறதுக்கு நான் கண்ட்ரோல் கீபோர்டில் அழுத்தி பிடிச்சிட்டு ஒரு இமேஜாக கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ கண்ட்ரோல் அழுத்தி நீங்கள் கிளிக் பண்ணும்போது நீங்கள் எந்தெந்த இமேஜெல்லாம் கிளிக் பண்ணுறீங்களோ அது எல்லாமே ஒன்றுன்னா செலக்ட் ஆகிக்கும். இதுக்கப்புறம் ஓப்பன் கொடுத்தீங்கன்னா 4 இமேஜ் செலக்ட் பண்ணிக்கிறதுனால கொஞ்சம் டைம் ஆகுது லோடாக. ஸோ இப்போ செலக்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க லோட் ஆயிடுச்சு. இப்போ இந்த இமேஜை 4ன்ற கர்சர் பக்கத்தில் 4ன்னு காட்டுது இல்லையா? இப்போ அது என்ன மீனிங்னா 4 இமேஜ் வந்து நமக்கு ஃபிக்மாக்குள்ளே வந்துருச்சு. நம்ம அதை எங்கே இன்சர்ட் பண்ணணுமோ அந்த இடத்துல நம்ம கிளிக் பண்ணால் போதும். ஸோ இப்போ இந்த டிசைன், இந்த ஷேப்பில் ஃபஸ்ட் டிசைன் கிளிக் பண்ணுறேன், செகண்டு, தேர்டு, ஃபோர்த். இது மாதிரி கிளிக் பண்ண உங்களுக்கு இந்த டிசைனுக்குள்ள, இந்த ஷேப்புக்குள்ளே நம்ம செலக்ட் பண்ண இமேஜஸ் இன்சர்ட் ஆயிடுச்சு. இப்போது இந்த ஃப்ரேமை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த லேஅவுட் கிரிட்டை வந்துட்டு வேண்டானா ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு வேணும், மறுபடியும் வேறு ஏதாவது அலைன்மெண்ட் கரெக்டாக பார்த்து வைக்கணும்னா நமக்கு வேணுன்றதுனால நம்ம ஜஸ்ட் அன்ஹைட் பண்ணிக்கலாம். இந்த ஐக்கான், இந்த கர்ண மாதிரி இருக்க இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஹைட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த 4 ஷேப்பையும் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸ்ட்ரோக்கில் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரோக்கை இப்போ நான் ரிமூவ் பண்ணுறேன், மறுபடியும் ஸ்ட்ரோக்கை ஆட் பண்ணுறேன். ஒரு பிளாக் கலர் பார்டர் வந்து அப்ளை ஆகுது. இதோட கலரையும் நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி மாற்றிக்கலாம். இதில் நான் பிளாக்கே மெயின்டைன் பண்ணிக்கிறேன். இதோட திக்னஸும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 கொடுத்துக்கிறேன். இன்சைட் உள்ளையா வெளியவா இல்லை சென்ட்ரல்லையா? நான் அவுட் சைடு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டா இந்த மாதிரி நமக்கு டிசைன் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ஜி கொடுத்து குரூப் பண்ணிக்கிறேன். நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம் மொத்தமாக. இதையும் செலக்ட் பண்ணி நீங்கள் எங்கே வேணுமோ அங்கே மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக கீழே நீங்கள் இந்த பேஜை வந்து ஹைட் இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் ஒரு லாங் பேஜாக இருக்குன்னா நீங்கள் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரேமை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு கீழே இந்த ஏரியாவை கிளிக் பண்ணி ஜஸ்ட் ட்ராக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த பேஜோட ஹைட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த டெமோ பர்பஸ்க்கு டிசைன் பண்ணுறதுனால நான் ஜஸ்ட் இங்கே ஒரு இமெயில் அட்ரஸ் மட்டும் கொடுத்து இந்த பேஜ் டிசைனை வந்து இப்போதைக்கு இவ்வளோ போதுன்ற மாதிரி நான் வச்சுக்கிறேன். இதை நீங்கள் சென்ட்ரலைன் பண்ணிக்கலாம். டெக்ஸ்டோட அலைன்மெண்ட்டும் நீங்கள் சென்ட்ரலைன் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு உங்களோட இமெயில் அட்ரஸை இந்த இடத்துல போட்டுக்கலாம்.
இதுக்கும் நீங்கள் ஃபாண்ட் மாத்திரம் தான் மாற்றிக்கலாம். ஃபாண்ட் மாற்றிக்கலாம், ஃபாண்ட் வெயிட்டு, சைஸு, கலரு. ஸோ பேசிக் தான். இதுக்கு பக்கத்தில் ஒரு காப்பி ஐக்கான் ஒன்று நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ காப்பி ஐக்கானுக்கு நீங்கள் எக்ஸ்டர்னலாக இந்த மாதிரி icons.jsங்கிற இந்த சைட்டில் வந்தீங்கன்னா, இந்த சைட்ல இருந்தும் நீங்கள் ஒரு ஐக்கான் எடுத்து காப்பி அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணீங்கன்னா காப்பி ஐக்கான்ஸ் வரும். ஸோ அந்த காப்பி ஐக்கான் ஒன்று நீங்கள் கிளிக் பண்ணி அதை நீங்கள் எஸ்விஜியாக காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி ஜஸ்ட்டு உள்ளே வந்துட்டு கண்ட்ரோல் V கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காப்பி ஐக்கான் வந்து பேஸ்ட் ஆயிரும். இப்போ இந்த ஐக்கானுக்கான கலரையும் இந்த ஐக்கான் செலக்ட் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா செலக்ஷன் கலர்ஸ்ன்னு இருக்கா. இப்போ இதில் டிஃபால்ட்டாக பிளாக்ல இருக்கு. நீங்கள் வேற கலர் வேணுனாலும் வச்சுக்கலாம், இல்லை பிளாக்கே போதுன்னா பிளாக் வச்சுக்கலாம். இது ரெண்டையும் செலக்ட் பண்ணி நான் குரூப் பண்ணிக்கிறேன், மறுபடியும் சென்டர் பண்ணிக்கிறேன். ஒரு பேசிக்கான இன்ட்ரோ செக்ஷன் வந்துட்டு இப்போ டிசைன் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்ததா இதே வியூ வந்துட்டு ஒரு டேப்லெட்ல பார்த்தா எப்படி இருக்கும், அதுக்கடுத்து ஒரு மொபைல்ல பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்றதையும் டிசைன் பண்ணணும்ல. ஏன்னா இப்போ நீங்கள் வெப்சைட் அப்படிங்கிறது நீங்கள் எந்த வெப்சைட் போனாலும் அந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் மொபைல் ப்ரௌசர்லேயும் அக்சஸ் பண்ணலாம், ஒரு டேப்லெட்லேயும் அக்சஸ் பண்ணலாம், டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்லேயும் அக்சஸ் பண்ணலாம். ஸோ அப்போ டிசைன் அதுக்கு தகுந்த மாதிரியும் நீங்கள் அந்த பேஜில் அந்த வியூ அந்த சைஸ் ஆஃப் டிவைஸுக்கு எப்படி இருக்குன்ற மாதிரியும் நீங்கள் டிசைன் பண்ணியிருந்தீங்கன்னா டெவலப்பருக்கு டெவலப் பண்ணுறது ஈஸி. இதே டிசைனை நீங்கள் டேப்லெட்டுக்கு அடுத்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிவைஸ் என்ன மாதிரி டிவைசஸில் நம்ம இன்டர்நெட் எல்லாம் யூஸ் பண்ணுறோன்றது உங்களுக்கு ஒரு கம்பேரிசனாக கொடுத்துருக்காங்க. இதில் ஃபோன் இருக்குது, ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, டேப்லெட் இருக்குது, லேப்டாப் இருக்குது, டெஸ்க்டாப் இருக்குது. இது எல்லாத்துலேயுமே வெப்சைட் கண்டிப்பாக எல்லாத்துலேயுமே ப்ரௌசர்னு ஒன்று இருக்கும். அதில் நீங்கள் எந்த வெப்சைட் வேணால் பார்க்கலாம். நம்ம பண்ண போகிற டிசைன் இது ஒரு வெப் பேஜுக்கான டிசைனை ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கோம். இதுவே அடுத்து டேப்லெட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு நீங்கள் ஃப்ரேம் கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் டேப்லெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் ஐபேட் மினி செலக்ட் பண்ணிக்கிறேன். ஐபேட் மினி செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி இருக்கும். ஸோ இது வந்து வெர்டிக்கல் வியூவு, ஹரிசான்டல் வியூ வந்துட்டு அது மோஸ்ட்லி டெஸ்க்டாப்புக்கு பேரலாக வந்துடுறதுனால நம்ம வெர்டிக்கலுக்கு எப்படி இருக்குன்றதை நம்ம டிசைன் பண்ணலாம். இதை வந்து டேப்லெட்டுன்னு இந்த ஃப்ரேம் நேமை மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு ஸோ இப்போ இதில் என்னென்னலாம் இருக்கோ நம்ம அப்படியே இங்கே கொண்டு வர போகிறோம். இப்போ இதை டேப்லெட்டுக்கான பேக்ரவுண்ட் கலர் ஒயிட்டில் இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து நான் ஐ அப்படின்ற கீபோர்ட் ஷார்ட்கட் ஜஸ்ட் ஐ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஐ ட்ராப்பர் டூல் வந்துடும். நான் இந்த எல்லோ கலர் இந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து எல்லோன்றதுனால எல்லோ கலர் மேலே வச்சுட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணேன்னா இப்போ நான் எந்த இடத்துல கிளிக் பண்ணுறேனோ அந்த கலர் வந்து இந்த ஃப்ரேமுக்கு இப்போ அப்ளை ஆயிடுச்சு. அடுத்தது இப்போ மெனு, இதை வந்து நான் காப்பி பண்ணி இந்த ஃப்ரேமில் பேஸ்ட் பண்ணுறேன். டேப்லெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரீசைஸ் பண்ண போகிறோம். இதை நான் ரைட் கிளிக் பண்ணி அன்குரூப் பண்ணிக்கிறேன். அன்குரூப் பண்ணிட்டா நமக்கு எல்லா லேயர்ஸும் தனித்தனியாக வந்துடும். அதுக்கு முன்னாடி டேப்லெட்டுக்கும் ஒரு கிரிட் இருக்குது. நம்ம டேப்லெட்டுக்கும் ஒரு கிரிட்டு செட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். டேப்லெட்டை ஃப்ரேமை செலக்ட் பண்ணிவிட்டு லேஅவுட் கிரிட் ஆட் பண்ணுறேன். லேஅவுட் கிரிட்டில் காலம் கிரிட்டு, காலமில் ஜஸ்ட் இதை நான் 6 வச்சுக்கிறேன். 6 வச்சுட்டு சென்டர் கொடுத்துட்டு விட்த் 90, கட்டர் 30. இதை நான் கொடுத்துட்டு இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட டிசைனை அடாப்ட் பண்ண போகிறோம். ஸோ டெஸ்க்டாப்பை விட டேப்லெட் வந்து சின்ன சைஸுன்றதுனால நம்ம டிசைன் எலமெண்ட்ஸோட சைஸையும் நம்ம சின்னது பண்ணிக்கலாம். இந்த ஹைட் வந்து நான் டெஸ்க்டாப்புக்கு 80 வச்சுருக்கேன்னா டேப்லெட்டுக்கு 60, 70 கூட வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த இமேஜ் லோகோவையும் நான் இன்னும் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். வெர்டிக்கல் சென்டர் பண்ணிக்கலாம்.
இதுக்கு அடுத்து நம்ம இந்த மெனு ஐட்டம்ஸ் இது எல்லாத்தையும் லெஃப்டில் மூவ் பண்ணிக்கலாம். மூவ் பண்ணி சென்டர் இந்த பேக்ரவுண்ட் பாக்ஸையும் கிரிட்டுக்குள்ளே பிளேஸ் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு இன்பிட்வீன் ஸ்பேஸும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்போ மறுபடியும் இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி குரூப் பண்ணிக்கலாம். ஸோ மெனு முடிஞ்சது. அடுத்தது இன்ட்ரோ செக்ஷன். இந்த டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதோட ஃபாண்ட் சைஸும் நீங்கள் சின்னது பண்ணணும்னு நினச்சா பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு ஹெட்டிங் சைஸை நான் 30 கொடுத்துக்கிறேன். இதுக்கு 16 வச்சுக்கலாம். பட்டன் ஓகேன்னு நினைக்கிறேன், அதனால பட்டன் அப்படியே இருக்கட்டும். இமேஜை காப்பி பண்ணி இமேஜையும் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். கிரிட் ரைட் சைடில் பிளேஸ் பண்ணிவிட்டு இமேஜையும் நம்ம ரீசைஸ் பண்ணிக்கலாம். இந்த கிரிட்டு வந்து இந்த இடத்துல யூஸ் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் குரூப் இருக்கு இல்லையா, 2 டெக்ஸ்ட் ஒரு பட்டன், இது மூணும் இந்த ஃபஸ்ட்டு இது நம்ம ஆர் காலம் லேஅவுட்டாக போட்டதுனால கிரிட்டை இதை வந்து ஃபஸ்ட்டு 3 கிரிட்டுக்குள்ளே வர மாதிரி வச்சாச்சு. கண்டென்ட்டை ரைட் சைடு இருக்க இமேஜை இந்த அடுத்த 3 இதுக்கு ஃபிட் ஆகிற மாதிரி ப்ளேஸ் பண்ணியாச்சு. ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு வெர்டிக்கல் சென்டர் லைன் பண்ணிக்கலாம். பொசிஷன் மூவ் பண்ணிக்கலாம். அடுத்தது மை ஒர்க்ஸை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் ஸோ நம்ம இந்த வெப்சைட் ஃப்ரேம்குள்ளே இருக்குது. ஸோ இதை கட் பண்ணிவிட்டு டேப்லெட் ஃப்ரேமை செலக்ட் பண்ணிவிட்டு பேஸ்ட் கொடுக்குறேன். இப்போ நமக்கு இங்கே வந்துருச்சு. இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்னா, நமக்கு வெப்சைட்டில் இதை அன்குரூப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வெப்சைட்டில் மை ஒர்க்ஸில் 4 ஐட்டம்ஸ் வச்சுருந்தோம். ஸோ இதுவே டேப்லெட்டில் நம்ம பார்க்கும்போது 4மே அப்படியே நம்ம ரீசைஸ் பண்ணி வச்சோம்னா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த 4 இமேஜையும் செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே நான் ஷிஃப்ட் அழுத்தி பிடிச்சிட்டு ரீசைஸ் பண்ணேன்னா இந்த மாதிரி சின்னதாயிரும். நீங்கள் இப்படியே வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம், இல்லை டேப்லெட்டில் இன்னும் கொஞ்சம் பெருசாக தெரியலாம் இந்த ப்ரிவ்யூ அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு பேஜ் ஒரு ஃபுல் வித்துக்கு 2ஆக பிரிச்சுக்கலாம். நீங்கள் ஒன்று லெஃப்டில் ஒன்று ரைட்டில் ஒன்று, அடுத்து 2 வந்து கீழே லெஃப்டில் ஒன்று ரைட்டில் ஒன்று, அப்படி பிளேஸ் பண்ணிவிட்டு இப்படி வச்சுருக்கீங்கன்னா 4யுமே நீங்கள் பெருசு பண்ணிக்கலாம். இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டு 3 காலமில் ஃபஸ்ட்டு, செகண்ட் 3ல் செகண்டு, மொத்தம் 6ல் இந்த கிரிட்டுக்குள்ளே 2 ஐட்டம் பிளேஸ் ஆயிடுச்சு. இதை நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கனாலும் மூவ் பண்ணி வச்சுக்கலாம் பிளேஸ்மெண்ட்டு. இப்போ நான் இதோட ஹைட்டையும் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். இந்த ஃப்ரேமை செலக்ட் பண்ணிவிட்டு ஹைட்டு கொஞ்சம் பெருசு பண்ணி கீழே இருக்க இந்த காப்பி மெயில் ஐடியை காப்பி பண்ணி இங்கே பிளேஸ் பண்ணிக்கலாம். சென்டர் லைன் பண்ணிவிட்டு கீழே இப்படி பிளேஸ் பண்ணியாச்சு. இந்த டைட்டிலுக்கான டெக்ஸ்ட்டும் நீங்கள் குறைக்கணும்னா குறைச்சிக்கலாம். 24 வச்சுக்கிறேன். ஸோ இந்த டிசைனை நம்ம இப்போ டேப்லெட் வியூக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வந்தாச்சு. அடுத்தது மொபைலில் எப்படி இருக்குன்றத கொண்டு வரலாம். ஃப்ரேமை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபோனில் எந்த ஃபோன் சைஸ் வேணுமோ நீங்கள் அந்த ஃபோன் சைஸ் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு iPhone 16 கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ரேம் ஒன்று கிரியேட் ஆயிரும் iPhone 16க்கு. இதை வந்து நம்ம மொபைல் அப்படின்னு வச்சுக்கலாம்.
ஃபர்ஸ்ட் வந்து டெஸ்க்டாப், ரெண்டாவது டேப்லெட், தேர்ட் வந்து மொபைல். ஸோ அதே மாதிரி தான் பேக்ரவுண்ட் கலர் எல்லோ வச்சுக்கலாம். மெனுவை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டோட மெனு ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து மொபைல் வியூவிலையும் நீங்கள் டாப்லேயே இருக்க மாதிரி வைக்கணும்னா எடுத்தோடனே விசிபிளாக இருக்க மாதிரி வைக்கிறது முடியாது. ஏன்னா என்ன பிரச்சனைன்னு பார்க்கலாம். அன்குரூப் பண்ணிட்டேன். இதுக்கு ஒரு கிரிட் இப்போ நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். மொபைலுக்கு மொபைல் ஃப்ரேமை செலக்ட் பண்ணிட்டு கிரிட்டில் ஆட் பண்ணிட்டு காலம் போட்டுக்கலாம். இதில் வந்து நான் 4 காலம் கிரிட் யூஸ் பண்ண போகிறேன். சென்டர் கொடுத்துட்டேன். விட்த் செட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே கரெக்டாக 20 அப்படியே ஓகே, எனக்கு பிரச்சனை இல்லை. இதில் நம்ம மெனுவை ஃபிட் பண்ணலாம். ஃபிட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல மொத்தம் நம்மக்கிட்ட எத்தனை ஐட்டம்ஸ் இருக்கு? 4 மெனு ஐட்டம்ஸ் இருக்கு. 4 மெனு ஐட்டமையும் இந்த இடத்துல ஷோ பண்ண முடியாது. உங்களுக்கு மெனு ஐட்டம்ஸ் 1, 2 அந்த மாதிரி தான் இருக்குன்னா நம்ம இங்கே டைரெக்டாக காமிச்சிக்கலாம். இப்போ நம்ம 4 இருக்கிறதுனால 3 ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிட்டு இதை வந்து மெனு அப்படின்னு கொடுத்துட்டு ரைட் சைடில் மூவ் பண்ணிக்கலாம். கிரிட் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த பென் டூல் யூஸ் பண்ணி ஒரு மெனு, ஒரு ஹாம்பர்கர் மெனு வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த பென் டூலை கிளிக் பண்ணி ஜஸ்ட் கிளிக் 2 கிளிக் பண்ணிட்டு எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா ஒரு லைன் ஒன்று கிரியேட் ஆயிரும். இதுக்கு ஸ்ட்ரோக்கோட கலரு ஒயிட் கொடுத்துக்கலாம். ஒயிட் கொடுத்துட்டு ஸ்ட்ரோக்கோட வித்து திக்னஸ் வந்து 2ன்னு கொடுத்துட்டேன். 2ன்னு கொடுத்துட்டேன்னா இப்படி நமக்கு ஒரு லைன் ஒன்று கிரியேட் ஆயிரும். பென் டூல் வச்சுட்டு நம்ம இப்போ இந்த லைன் போட்டிருக்கோம். இதவே காப்பி பண்ணி 3 லைனாக கிரியேட் பண்ணிட்டு குரூப் பண்ணிக்கிறேன். குரூப் பண்ணிட்டு இந்த 3 லைனோட எட்ஜஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஷார்ப்பாக இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் வந்து இந்த ஸ்ட்ரோக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பாயிண்ட்டை ரவுண்டுன்னு கொடுத்துட்டு என் பாயிண்ட்டையும் ரவுண்டுன்னு கொடுத்தோன்னா இப்போ இந்த எட்ஜஸ் வந்து ஸ்மூத் ஆயிரும். சர்க்குலராக இந்த மாதிரி மாறிடும். இதை நான் செலக்ட் பண்ணி மறுபடியும் வெர்டிகல் சென்டர் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணியாச்சு. இந்த மெனுவை கிளிக் பண்ணாதான் கீழே எனக்கு இந்த 4 ஆப்ஷன்ஸும் வரும். அதை எப்படி பண்ணுறதுன்னு அடுத்த ஸ்டெப்பில் பார்க்கலாம். இப்போ மற்ற எலமெண்ட்ஸ் எல்லாம் மொபைலுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வந்துடலாம். இன்ட்ரோ டெக்ஸ்ட் கண்டென்ட் ஏரியாவையும் காப்பி பண்ணி இந்த பேஸ்ட் பண்ணிக்கலாம். கிரிட் எனேபிள் பண்ணிக்கலாம். இந்த அலைன்மெண்ட்டே ஓகே. இப்போ இந்த கரெக்டாக இந்த டெக்ஸ்ட் வந்து பிளேஸ் ஆயிடுச்சு. இதுலேயும் இந்த இமேஜை வந்துட்டு இப்போ ரைட் சைட்லேயே பிளேஸ் பண்ண முடியுது. ஏன்னா மொபைலுங்கிறது வெர்டிக்கல். உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். டெஸ்க்டாப்போட டிசைன் பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலாக இருக்கும். அகலம் வந்து அதிகமாக இருக்கும், ஹைட் கம்மியாக இருக்கும். ஆனால் மொபைலில் ஹைட்டு தான் அதிகம், அகலம் கம்மி. அப்படின்றதுனால இப்போ இந்த லே அவுட் நம்ம டிசைனோட என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் வச்சுருக்கோமோ அதோட பிளேஸ்மெண்ட் எல்லாம் நம்ம வந்து 1 கீழே 1 கொண்டு வந்துட்டா மொபைலுக்கு ஈஸியாக இருக்கும். கிரிட்டுக்குள்ளே ஃபிட் பண்ணிக்கலாம். இமேஜ் இப்போ ஃபுல் விட்த்தில் யூஸ் பண்ணிக்கிறோம். இது இன்ட்ரோ. அடுத்தது மை ஒர்க்ஸ். மை ஒர்க்ஸில் எல்லாத்தையும் காப்பி பண்ணிட்டேன். இதோட ஹைட்டை நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ரேமை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி இப்படி இழுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட் இன்க்ரீஸ் ஆகிடும். இந்த ஃப்ரேமுக்குள்ளே காப்பி பண்ண இந்த மை ஒர்க்ஸ் செக்ஷனை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் 1 கீழே 1 வர மாதிரியும் நீங்கள் மொபைல் வியூவில் 1 கீழே 1 வர மாதிரியும் வச்சுக்கலாம். இல்லை ஒரு ரோவுக்கு 2 ஐட்டம்ஸ் வேணுங்கிற மாதிரியும் நீங்கள் வச்சுக்கலாம். 1 கீழே 1 வச்சிங்கன்னா நீங்கள் ஃபுல் விட்த்தில் ஒரு ஒர்க் தான் அட் அ டைமில் 1 கீழே 1 இருக்கிறதுனால ஒரு வியூவில்
இப்போ ஒன்று தான் தெரியும். நான் இப்போ 2 வச்சுக்கலாம்னு டிசைட் பண்ணிட்டேன். அதனால ஜஸ்ட் அப்படியே ரீசைஸ் பண்ணிட்டேன். அப்படியே ரீசைஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த இந்த 2 டிசைன்ஸும் 2 சைடில் நமக்கு இந்த ஃபஸ்ட்டு 2 காலமில் ஃபஸ்ட்டு, செகண்ட் 2 காலமில் செகண்டு. நீங்கள் உங்களோட டிசைன் நீங்கள் எந்த மாதிரி எலமெண்ட் வச்சுருக்கீங்களோ அதை வந்துட்டு நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கலாம். எது வந்து பெட்டராக இருக்கும் மொபைலில் பார்க்க. ஒன்று கீழே ஒன்று தான் பெட்டராக இருக்கும்னா நீங்கள் ஒன்று கீழே ஒன்றும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இங்கே 2 ஓகேன்னு தோணுது. ஜஸ்ட் இமேஜுங்கிறதுனால நீங்கள் வேறு ஏதாவது கார்டு ஐட்டம்ஸ் வேறு ஏதாவதுன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அலைன்மெண்ட்டை மாற்றிக்கலாம். மெயில் ஐடி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதோட சைஸ் நீங்கள் டைரெக்டாக இந்த குரூப்பையே ரீசைஸும் பண்ணலாம். அப்படி பண்ணால் நீங்களுக்கு டெக்ஸ்ட் அப்படி வேணால் டெக்ஸ்ட்டு வந்து கரெக்டாக ரீசைஸ் ஆகலை. இந்த டெக்ஸ்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு 20 கொடுத்துக்கிறேன். 20 கொடுத்துட்டு ஐக்கான மூவ் பண்ணியாச்சு. இதையும் சென்ட்ரலைன் பண்ணிவிட்டு இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரேமோட ஹைட்டை கண்டென்ட் ஏரியாக்குள்ளே குறைச்சிக்கலாம். இப்போ இதில் கிரிட் லேஅவுட் ஆஃப் பண்ணிக்கலாம். இது மறுபடியும் டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் டியோ இல்லை காப்பி பேஸ்ட் கூட பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரேமை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா கிரிட்டில் டூப்ளிகேட் ஆகுதா? ஓகே, கண்ட்ரோல் டி கொடுத்தேன்னா இந்த ஃப்ரேம் வந்து காப்பி பேஸ்ட் ஆயிடுச்சு, டூப்ளிகேட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல நம்ம இந்த மெனுவை கிளிக் பண்ணால் எனக்கு மெனு ஐட்டம்ஸ் எல்லாம் தெரிகிற மாதிரி மொபைலில் டிசைன் பண்ண போகிறோம். இதுக்கு இதவே நான் டூப்ளிகேட் பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இதோட ஹைட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஹைட் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணி இந்த பாக்ஸ்குள்ளே மூவ் பண்ணிக்கலாம். மூவ் பண்ணிவிட்டு ஹோமு, ஹோமுக்கு எடுத்து இது மாதிரி நமக்கு என்னென்ன மை ஒர்க் செட் என்னென்ன மெனு ஆப்ஷன்ஸ் எல்லாம் வச்சோமோ அதை நம்ம இங்கே கொண்டு வந்தாச்சு. இது மாதிரி ஸ்பேஸிங் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ப்ளேஸ் பண்ணியாச்சு. இது நீங்கள் சென்ட்ரலைன் பண்ணணுன்னாலும் சென்ட்ரலைன் பண்ணிக்கலாம். டெக்ஸ்டையும் சென்டர் பண்ணிக்கிறேன். இதனாலே செலக்ட் பண்ணி பேக்ரவுண்டோட சேர்த்து குரூப் பண்ணியாச்சு. ஸோ இது ஒரு குரூப். இந்த மாதிரி இப்போ டிசைன்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த டிசைன்ஸை நீங்கள் ஃபிக்மாவில் ப்ரோட்டோடைப்பும் பண்ணலாம். நீங்கள் டிசைன் பண்ணியாச்சு. இது வந்து ஆக்சுவல் டிவைஸில் எப்படி இன்ட்ராக்டிவாக வரும்ன்றதை நீங்கள் கிளிக்கபிள் ப்ரோட்டோடைப்ஸாக பண்ணிக்கலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் என்னோட வேற ஒரு டிசைன் ஃபைலை வச்சு காட்டுறேன். ஸோ இப்போ இது வந்து ஒரு மொபைல் அப்ளிகேஷன் டிசைன். இதை நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஆக்சுவல் டிவைஸில் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு இங்கே ரைட் சைடில் டாப்பில் பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ப்ளே ஐக்கான் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புது டேப்பில் அந்த டிசைனே வந்து ஆக்சுவல் மொபைலில் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான வியூ வந்து ஓப்பன் ஆகும். இதை ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனு.
இப்போ இதை வந்து நான் கிளிக் பண்ணால் எனக்கு என்ன நடக்கும்ன்ற மாதிரி ஒரு ஸ்க்ரீனையும் லிங்க் பண்ணி காட்டணும். இப்போ நான் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் எதுவுமே நடக்கலை. இதை வந்து நம்ம எப்படி பண்ணலாம்னா, ப்ரோட்டோடைப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த டிசைன் ஃபைலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டிசைன் டிஃபால்ட்டாக நீங்கள் டிசைன் மோடில் வச்சுருக்கும் போது நீங்கள் கலர் மாற்றுறது, ஃபாண்ட்டை வந்து சைஸு எல்லாமே என்னென்ன கண்ட்ரோல்ஸோ எல்லாமே பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் ப்ரோட்டோடைப் கிளிக் பண்ணிங்கன்னா இன்டராக்டிவாக நீங்கள் என்னென்ன ஆக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணணுமோ பண்ணிக்கலாம். ப்ரோட்டோடைப் கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டிசைன் ஃப்ரேமை கிளிக் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் இதை கிளிக் பண்ணிட்டேன்னா எனக்கு இப்போ இந்த மாதிரி ப்ளஸ் ஐக்கான்ஸ் வந்து ஒரு இடத்துலையும் வந்துடும். இந்த லோகோ இருக்குது. இப்போ இந்த லோகோ ஜஸ்ட் இந்த ஃப்ரேம் இருக்குது. இந்த ஃப்ரேமில் நான் கிளிக் பண்ணேன்னா என்ன நடக்கும்ன்றத இப்படி இந்த ப்ளஸ்லேருந்து இழுத்து அடுத்த ஃப்ரேமில் விட்டுறேன். கொஞ்சம் ஜூம் இன் பண்ணி காட்டுறேன். ப்ளஸ்லேருந்து இழுத்து விட்டிங்கன்னா இப்படி ஒரு ஏரோ வந்துடும். அதுக்கப்புறம் ட்ரிகர்னு இருக்குது. இப்போ இன்ட்ராக்ஷன் ட்ரிகர்ன்றது நான் கிளிக் பண்ணால் அடுத்த இந்த பேஜுக்கு வரணும் அப்படின்னா ஆன் டேப் வச்சுக்கலாம். இதுலேயே வந்து ஆன் ட்ராகு, ஹோவரு, வைல் ப்ரெசென்டிங், மவுஸ், என்டர், இது ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் இதில் வந்து நான் ஜஸ்ட்டு டெமோக்காக ஆன் டேப் வச்சுக்கிறேன். நேவிகேட் டூன்னு இருக்குது. நேவிகேட் டு டெஸ்டினேஷன் ஆன்போர்டிங் 1. இந்த ஃப்ரேம் வந்து ஆன்போர்டிங் 1ன்றதுனால இந்த பேஜுக்கு போகணுன்ட்டு நான் வச்சுட்டேன். அனிமேஷன் வந்து ஸ்மார்ட் அனிமேட் வச்சுக்கலாமா? இது எல்லாமே ஒரு எஃபெக்ட் தான். நான் வந்து டிஃபால்ட்டாக ஒரு டிசால்வ் கொடுத்துக்கிறேன். டிசால்வ் கொடுத்துட்டு இது வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ராக்ஷன். இப்போ நான் இந்த பிளேயில் போய் பார்த்தோம்னா இந்த பேஜை கிளிக் பண்ணால் எனக்கு செகண்ட் பேஜ் வருது. இதே மாதிரியே இப்போ இதில் வந்து இந்த ஐக்கானை மட்டும் கிளிக் பண்ணால் அடுத்த பேஜுக்கு போகிற மாதிரி செட் பண்ணலாம். ப்ரோட்டோடைப்லேயே இந்த செகண்ட் ஃப்ரேமில் ஐக்கானை கிளிக் பண்ணால் தேர்ட் பேஜ். இதில் பேக் ஐக்கானை கிளிக் பண்ணால் முன்னாடி பேஜ். இதுலேயே நெக்ஸ்ட் ஐக்கானை கிளிக் பண்ணால் அடுத்த பேஜ். இப்போ இன்ட்ராக்ஷன் எல்லாமே நீங்கள் வேணுங்கிற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு ஒன்றும் என்னென்ன மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து இன்ட்ராக்டிவாக மாறுன்றதை நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். இதுக்கு ஜஸ்ட் இப்போ எல்லாத்தையும் லிங்க் மட்டும் பண்ணுறேன். பேக் அழுத்தினா முன்னாடி ஸ்க்ரீன். இப்போ ஓகே கிளிக் பண்ணால் அடுத்த ஸ்க்ரீன். லாகின்லேயும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ லாகின்ல லாகின் வித் இமெயிலுங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணால் அடுத்த பேஜ் போகணும். அங்கேருந்து சப்மிட்டுங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணால் எனக்கு ஹோம் பேஜ் போகணும். இந்த இடத்துல இந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணால் இந்த பேஜுக்கு வரணும். இந்த இடத்துல இந்த லோகோவை கிளிக் பண்ணால் ஃபஸ்ட்டு பேஜுக்கே போகிற மாதிரி வச்சிடலாம். இப்போது ஜூம் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு ஃப்ளோவாக வந்து நீங்கள் இந்த மாதிரி கனெக்ட் பண்ண இந்த லைன்ஸ் எல்லாம் தெரியும். இப்போ நம்ம இன்ட்ராக்ஷன் செட்டிங்ஸை முடிச்சாச்சு ப்ரோட்டோடைப்பில். ஆக்சுவலாக இது எப்படி இன்ட்ராக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் நெக்ஸ்ட் ஐக்கானை கிளிக் பண்ணால் நெக்ஸ்ட் போகுது, பேக் வந்தால் பேக் வருது, மறுபடியும் நெக்ஸ்ட்டு கொடுத்தா அடுத்த பேஜ் போகுது. ஓகே பட்டனை கிளிக் பண்ணால் லாகின் பேஜ் வருது. லாகின் வித் இமெயில் இந்த அடுத்த ஸ்க்ரீன் வருது. இதில் சப்மிட் கொடுத்தா ஆப்போட ஹோம் ஸ்க்ரீன் வருது. இங்கே நான் ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணால் மறுபடியும் இங்கே லாகினுக்கே வருது. இதில் நான் இந்த லோகோவை கிளிக் பண்ணால் ஃபஸ்ட்டு ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீனுக்கே போகுது. இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு டிசைன்லையும் நீங்கள் இந்த மாதிரி இன்ட்ராக்ஷன் ப்ரோட்டோடைப்ஸை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து வெப்சைட் டிசைனாக இருந்தாலும் சரி, நீங்கள் அட்மின் டேஷ்போர்டு பண்ணாலும் ஒரு ஆப் பண்ணாலும் சரி, எதுலேயுமே நீங்கள் ப்ரோட்டோடைப்ஸ் டிசைன் பண்ணிவிட்டு நீங்கள் ஈஸியாக இன்ட்ராக்டிவாக உங்களோட டிசைன்ஸை வந்து டெமோ பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு கம்யூனிகேஷனுக்கு இப்போ நீங்கள் என்ன டிசைனில் பண்ணியிருக்கீங்களோ அதை இன்ட்ராக்டிவாக டெவலப் பண்ணதுக்கப்புறம் எந்த மாதிரி இருக்கணுன்ற ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளை ப்ரோட்டோடைப்பில் நீங்கள் அச்சீவ் பண்ணிக்கலாம். இதுதான் ப்ரோட்டோடைப்பு. ஈவன் என்னோட யூடியூப் வீடியோஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அதோட தம்ப்நெயில்ஸ் எல்லாமே வந்து நான் ஃபிக்மாலே டிசைன் பண்ணுறேன். ஸோ என்னோட பர்பஸ் என்னோட நீடுக்கு ஃபிக்மாவே போதுன்றதுனால ஃபிக்மாவில் நான் ஒரு ஜஸ்ட் ஒரு ஃப்ரேம் வந்து யூடியூபோட தம்ப்நெயில் சைஸ் என்னவோ அதை நான் கூகுள் சர்ச் பண்ணி பார்த்துட்டு அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃப்ரேம் க்ரியேட் பண்ணிட்டேன். அதுக்குள்ளே வந்துட்டு
ஒரு லோகோ ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். ஃபிக்மாவோட லோகோ, ஒரு டெக்ஸ்ட்டு, இது ஒரு பேக்ரவுண்ட் கலரு, ஒரு டெக்ஸ்ட்டு, இதெல்லாம் கலர்ஸு, டெக்ஸ்ட்டு. அட்வான்ஸ்ட் லெவல் இமேஜ் எடிட்டிங்லாம் பண்ணணும்னா நீங்கள் ஃபிக்மாவில் பண்ண முடியாது. நீங்கள் ஃபோட்டோஷாப் இப்போ வேறு ஏதாவது இமேஜ் எடிட்டிங் டூலில் தான் பண்ணணும். இதே மாதிரி நீங்கள் ஏதாவது பிரிண்ட் டிசைன் பண்ணணுன்னாலும் பண்ணலாம். ரெக்கமெண்டட் கிடையாது ஃபிக்மாவில். பட் நீங்கள் பண்ணணும்னு நினச்சா அதுவும் பண்ணலாம். ஸோ அந்த ஆர்ட்போர்ட் சைஸை மட்டும் நீங்கள் பிக்சலில் என்ன சைஸ் வருமோ அந்த சைஸில் நீங்கள் ஒரு ஃப்ரேம் க்ரியேட் பண்ணிவிட்டு பண்ணலாம். இந்த ஃப்ரேமை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் இருக்க இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபோனு, டேப்லெட்டு, டெஸ்க்டாப், இது வந்து சாஃப்ட்வேர் டிசைனுக்கு இது 3 தான். ப்ரெசன்டேஷன் அப்படின்னா இங்கே ஒரு ஸ்லைடு, கூகுள் ஸ்லைடு இல்லை மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட், இந்த மாதிரியான டூலுக்கு தேவையான அந்த சைஸில் இருக்கிற டிசைன்ஸும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபிக்மாவே பார்த்தீங்கன்னா ஃபிக்மா ஸ்லைட்ஸ்னு ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்காங்க. அதை யூஸ் பண்ணியும் நீங்கள் இப்போ எப்படி டிசைனை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஸ்லைட்ஸ் பிபிடி, பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனும் வந்து அந்த ஃபிக்மா ஸ்லைட்ஸுங்கிற டூலில் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அது சிமிலர் டு பவர் பாயிண்ட், மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட்டோ இல்லை கூகுள் ஸ்லைடோ அந்த டூல் மாதிரியே இருக்கும் அந்த இந்த யூசர் இன்டர்ஃபேஸு. ஸோ இந்த லெஃப்ட் சைடில் நீங்கள் ஸ்லைட்ஸ் பார்க்கலாம். இந்த மிடில் ஏரியாவில் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ரைட் சைட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஸோ சேம் தான். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் பேப்பர் சைஸ் A4, A5, ஸோ சோஷியல் மீடியா, ட்விட்டர் போஸ்ட்டு, ஃபேஸ்புக் போஸ்ட், இன்ஸ்டாகிராம், இதில் என்னென்னலாம் வேணுமோ நீங்கள் எல்லாமே பண்ணிக்கலாம். ஃபிக்மா கம்யூனிட்டின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை நம்ம டீட்டெயிலில் கொஞ்சம் பார்க்கலாம் அடுத்ததாக. இந்த மாதிரி நீங்கள் என்ன ஃப்ரேம் வேணுமோ அதோட டிஃபால்ட் சைஸிங் வந்து இங்கே இருக்குது. இல்லை நீங்கள் கஸ்டம் ஒரு சைஸ் வேணும்னா ஜஸ்ட் நீங்கள் அந்த ஃப்ரேம் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு சைஸ் நீங்கள் ஜஸ்ட் கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வச்சுக்கலாம். சைஸை வந்து வித் ஹைட் நீங்கள் செட் பண்ணிவிட்டு நீங்கள் டிசைன் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அந்த பேஜ்லேயே. ஆல்ரெடி ஒர்க் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் வந்து இதுதான். இதில் வந்து நான் ஒரு வெப்சைட் லேண்டிங் பேஜ் ஒன்று டிசைன் பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு அதுலேயே வந்து லாகின் பேஜ் பண்ணியிருக்கோம், கிரியேட் அன் அக்கௌண்ட் சைன்அப் பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்து வந்து டேஷ்போர்டு பேஜும் இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். இது மாதிரி இது ஒரு வெப்சைட் ஃபோக்கஸ் பண்ண ஒரு ப்ராடக்ட், சாஸ் ப்ராடக்ட்டுக்கான ஒரு டிசைனு. இந்த மாதிரி நீங்கள் அதையவே நீங்கள் ப்ரிவியூ பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு வெப்சைட்டும் நீங்கள் லேண்டிங் பேஜ், ஃபுல் பேஜ் டிசைன் பண்ணிவிட்டு ப்ரோட்டோடைப் பார்த்துக்கலாம். இது வந்து வீடியோ ரெஸ்யூமே பேஸ் பண்ண ஒரு சாஸ் ப்ராடக்ட்டுக்கான லேண்டிங் பேஜ், வெப்சைட் லேண்டிங் பேஜ் டிசைன். இந்த மாதிரி டேஷ்போர்ட் டிசைன்ஸும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஐகான்ஸு, பேக்ரவுண்ட், ஜஸ்ட்டு எல்லாமே வந்து ஷேப்ஸு, டெக்ஸ்ட்டு, ஐகான்ஸு, இமேஜு, இதை வச்சே வந்து நீங்கள் ஃபுல் டிசைனையும் பண்ணிடலாம். உங்களுக்கு என்ன வேணுன்றது வந்து ஜஸ்ட் உங்களோட திங்கிங் தான். எது நீங்கள் டிசைன் பண்ணணும், நீங்கள் சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக நீங்கள் எது பார்த்தாலும் அதை வந்து ஃபிக்மாவில் டிசைன் பண்ணலாம். ஐகானும் டிசைன் பண்ணிக்கலாம். நீங்கள் ஐகான் ஆல்ரெடி வந்து ஒரு ஐகான் செட் ஆஃப் ஐகான்ஸ் வந்து நான் டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து பண்ணுறதுக்கு நீங்கள் மெயினாக பென் டூல் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ எல்லாமே பென் டூல் வச்சு தான் நான் டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த பென் டூல்லே நீங்கள் இதுக்கும் வந்து ஐகான் கிரியேட் பண்ணுறதுக்கும் ஒரு கிரிட்டு இருக்குது, ஐகான் கிரிட்டுன்ட்டு. ஸோ அதை நீங்கள் ஜஸ்ட்டு கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலே ஃபிக்மா ஐகான் கிரிட் டெம்ப்ளேட், அந்த மாதிரி லேஅவுட் டெம்ப்ளேட், இந்த மாதிரி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் என்ன பேசிக்கான ஒரு இன்ட்ரடக்ஷன், ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் மட்டும் காமிக்கிறேன் இந்த மாதிரின்ட்டு. இப்போ அந்த ஹோம் ஸ்க்ரீன், ஹோம் ஐகான் வந்து எப்படி டிசைன் பண்ணுறதுன்றத பென் டூல் யூஸ் பண்ணி காட்டலாம். பென் டூல் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ஆர்ட்போர்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஐகான்ஸ் எப்போவுமே நான் வந்து 24x24ங்கிற சைஸில் தான் டிசைன் பண்ணுவேன். இதில் பென் டூலுக்கு ஷார்ட்கட் வந்து பி, கீபோர்ட் ஷார்ட்கட் பி கிளிக் பண்ணிங்கன்னா பென் டூல் வந்துடும். இதில் ஜஸ்ட் நான் கிளிக் மட்டும் பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஷேப் ஒன்று வந்துருச்சு. அடுத்தது
இப்படி ஒரு ஷேப் வந்துருச்சு. நான் மறுபடியும் இப்போ எஸ்கேப் கொடுத்துட்டேன். எஸ்கேப் கொடுத்துட்டு கார்னர் ரேடியஸ் வந்து இதுக்கு அப்ளை பண்ணணும்னு நினச்சேன்னா இதை செலக்ட் பண்ணிட்டு நான் ட்ரா பண்ண இந்த லைனை செலக்ட் பண்ணிட்டு கார்னர் ரேடியஸ் 1ன்னு கொடுக்குறேன். 2ன்னு கொடுத்தோன்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆகும். இதில் நீங்கள் இந்த செட்டிங்ஸ் ஐக்கான் மாதிரி இருக்கு இல்லையா, இந்த கண்ட்ரோல் ஐக்கான் மாதிரி இதை கிளிக் பண்ணிவிட்டு என் பாயிண்ட்ஸை வந்து ரவுண்டுன்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்மூத் கார்னர்ஸ் கிரியேட் ஆயிரும். இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணி இப்படி மூவும் பண்ணிக்கலாம். வேணுங்கிற பொசிஷனை பிளேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மொத்தமாக செலக்ட் பண்ணி இதை ரீசைஸும் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜஸ்ட் இந்த கிரிட்டை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி நீங்கள் அந்த ஃப்ரேம்குள்ளே வச்சு யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா நீங்கள் டிசைன் பண்ணுற எல்லா ஐக்கான்ஸையும் வந்து ஒரே லெவல் ஆஃப் கன்சிஸ்டன்சி வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த ஒரு ஐக்கான் பேக் கிரியேட் பண்ணுறீங்கன்னா அதுக்கான திக்னஸ், ஸ்ட்ரோக் திக்னஸ் எவ்வளோ, இல்லை நீங்கள் ஷேப்போட பார்டர் ரேடியஸ் வந்து எந்த மாதிரி செட் பண்ணுறீங்கன்றது வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஒரு கிரிட்டுக்குள்ளே வச்சு பண்ணும்போது ஒரு யூனிக்காக ஒரு ஃபுல் பேக் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு சிமிலர் ஸ்டைலில் வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஐகான் டிசைன். ஃபிக்மாவில் எப்படி ஐகான் டிசைன் பண்ணுறதுன்றது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வாட்ச் ஃபேஸஸ். வாட்ச் ஃபேஸஸ் இது ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஃப்ரேம் கிளிக் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா வாட்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதுக்கு நீங்கள் வந்து ஆப்பிள் வாட்ச் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஃப்ரேம் கிரியேட் ஆகும். அதில் நீங்கள் ஜஸ்ட் ஒரு வாட்சில் என்ன மாதிரி டிசைன் வேணுமோ, வாட்ச் ஃபேஸ் வேணுமா, இல்லை வாட்ச்க்கு ரிலேட்டடான ஒரு ஆப் நீங்கள் டிசைன் பண்ணுறதுனாலும் ஃப்ரேம் பை ஃப்ரேம் பண்ணிக்கலாம். இந்த வாட்ச் ஃபேஸையும் நீங்கள் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிவ்யூ பார்த்துக்கலாம். இதுவே வந்து ஃபிக்மா மொபைல் ஆப், ஃபிக்மாவே வந்து அஃபிஷியலாக ஒரு மொபைல் ஆப் ஒன்று வச்சுருக்காங்க. இது நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேயோ இல்லை ஆப் ஸ்டோர்லேயோ போயிட்டு ஜஸ்ட் ஃபிக்மான்னு சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த ஆப் கிடைக்கும். அந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா மிரர் பண்ணிக்கலாம். மிரர் ஃப்ரேம்ஸ் ஃப்ரம் யர் டெஸ்க்டாப். இது பேசிக்காக என்னன்னா, இப்போ மொபைலுக்கு டிசைன் பண்ணிட்டீங்க, டெஸ்க்டாப் டிசைனை வந்து ஜஸ்ட் டெஸ்க்டாப்பில் பார்த்தாலே உங்களுக்கு எப்படி இருக்குன்றது தெரிஞ்சிடும். மொபைல் ஒரு டிசைன் வந்து மொபைல் வேவ்க்கு டிசைன் பண்ணியிருக்கீங்க, அந்த மொபைல் ஃப்ரேமை வந்து இப்போ கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் மொபைலில் வந்து இன்ஸ்டால் பண்ணுன அந்த ஃபிக்மா ஆப் ஓப்பன் பண்ணி அதில் மிரர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் ஃபிக்மா டிசைன் ஃபைலுக்குள்ளே என்ன ஃப்ரேம் செலக்ட் பண்ணீங்களோ அந்த ஃப்ரேமு இந்த மொபைல் ஆப்பில் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ ஆக்சுவலாக மொபைலில் பார்க்கும்போது அந்த மொபைல் வியூவில் டிசைன் பண்ண டிசைன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற ரிவ்யூவை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் என்ன அக்கௌண்ட் ஃபிக்மாவில் வச்சுருக்கீங்களோ அதே அக்கௌண்ட்டை பேஸ் பண்ணி அதே அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் இந்த ஃபிக்மா ஆப்லேயும் லாகின் பண்ணியிருக்கணும். ரெண்டும் ஒரே அக்கௌண்ட்டாக இருந்தால் தான் நீங்கள் இந்த மிரர் ஆப்ஷன் வந்து கரெக்டாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். வேறு வேறு அக்கௌண்ட்னா தெரியாது. ஃபிக்மாவில் இன்னொரு டூல் பார்த்தீங்கன்னா ஃபிக் ஜாம். அதோட நியூ ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு இன்டர்ஃபேஸு. பேசிக் தான். ஸோ இதில் ஃப்ரீ அக்கௌண்ட்லேயே வந்து நீங்கள் மேக்ஸிமம் உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் பண்ணிக்கலாம். இது மெயினாக ஃபிக் ஜாம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கொலாபரேஷன், உங்களுக்கு ஐடியா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு கொலாபரேட்டிவாக நீங்கள் ஒரு டீமாக சேர்ந்து ஏதாவது பிரெயின் ஸ்டார்ம் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். ஈஸியாக ஒரு ஜஸ்ட் ஒரு ரஃப் நோட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கலர் இந்த மாதிரிலாம் வந்து இப்போ நிறைய டூல் ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபிக் ஜாமுக்கு ஒரு டெடிகேட்டட் வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக பண்ணலாம். இதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃப்ளோ சார்ட் ஒரு அப்ளிகேஷன் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, ஸோ வேறு என்ன ப்ராஜெக்ட் பிளானிங்கு எல்லாமே பண்ணலாம். ஒரு சாம்பிளுக்கு நான் வந்து ஃபிக் ஜாமோட ஒரு ஏஐ டூல் ஒன்று இருக்குது. இதில் வந்து
என்ன செலக்ட் பண்ணுறேன், ஃப்ளோ சார்ட் செலக்ட் பண்ணுறேன். ஃப்ளோ சார்ட் செலக்ட் பண்ணிவிட்டு ஃப்ளோ சார்ட் ஃபார் எஜுகேஷன் மொபைல் அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுத்துட்டு ஜென்ரேட் கொடுத்தோன்னா ஜஸ்ட் இது வந்து இப்போ ஜென்ரேட் பண்ணணும். நமக்கான ஒரு ஃப்ளோ சார்ட்டை அதுவே நம்ம இப்போ கொடுத்தது பேஸ் பண்ணி ஒரு எஜுகேஷன் மொபைல் ஆப்புக்கான ஃப்ளோ சார்ட் என்னவா இருக்குன்ட்டு ஒரு ரஃப்பான அவுட்புட்டை நமக்கு கிரியேட் பண்ணிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்டு, லாகின்னு, நியூ யூசர், அக்கௌண்ட், டேஷ்போர்டு, இதில் என்னென்னலாம் இந்த ஒரு ஆப்புக்குள்ளே ஒரு எஜுகேஷன் ரிலேட்டடான ஆப்புக்குள்ளே என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குமோ அந்த யூசர் ஃப்ளோ வந்து ஃபுல்லாக கிரியேட் பண்ணிடுச்சு. ஸோ இதை நீங்கள் எடிட் பண்ணணும், அப்டேட் பண்ணணும்னா நீங்கள் இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி மாற்றிக்கலாம். இல்லை அடிஷ்னலாக நீங்கள் ஏதாவது ஆட் பண்ணுறீங்கன்னா பண்ணிக்கலாம். இதுக்கும் நீங்கள் வந்து கலர் மாற்றிக்கலாம். இதுக்குள்ளே நீங்கள் வந்து ஸ்க்ரிபிள் பண்ணிக்கலாம், ஸ்டிக்கர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ஃபிக் ஜாம், இதுதான் ஃபிக் ஜாம். அடுத்ததாக முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். இது ஃபிக்மா கம்யூனிட்டி. figma.com/communityன்னு போட்டிங்கன்னா ஃபிக்மா கம்யூனிட்டி ஆக்சஸ் பண்ணலாம். ஃபிக்மா கம்யூனிட்டியில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பேசிக்காக ஃபிக்மா கம்யூனிட்டியில் வந்துட்டு ஃப்ரீ ரிசோர்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கும், டிசைன் ஃபைல்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். என்ன ஃபைல் வேணுமோ அது வந்து கிடைக்கும். இப்போ ஒரு மொபைல் ஆப் வேணும்னா நீங்கள் ஜஸ்ட்டு மொபைல் ஆப்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபிக்மாவில் என்னென்ன மொபைல் ஆப் ரிலேட்டடான டிசைன் ஃபைல்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்கோ உங்களுக்கு அது கிடைச்சிடும். இதில் நீங்கள் ஏதாவது ஒரு ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணி ஓப்பன் இன் ஃபிக்மா அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே ஜஸ்ட் வந்து ப்ரிவியூ, இந்த ஃபைலுக்குள்ளே என்னென்னலாம் இருக்கோ அதோட ப்ரிவியூ இங்கே தம்ப்நெயிலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் இந்த டிசைனுக்குள்ளே இருக்குது. ஓப்பன் இன் ஃபிக்மான்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் அது இன்னொரு ப்ராஜெக்டாக ஆட் ஆகிட்டு அது வந்து உங்களுக்கு ஃபிக்மாவில் டூப்ளிகேட் ஆகி உங்களோட ப்ராஜெக்ட்ஸ்குள்ளே, லிஸ்ட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ்குள்ளே அது ஆட் ஆயிரும். ஸோ அங்கேருந்து நீங்கள் இந்த ஃபைலை ஆக்சஸ் பண்ணி அதுக்குள்ளே என்னென்ன டிசைன்ஸ் எல்லாம் இருக்கோ அந்த ரிசோர்ஸ் எல்லாம் எடுத்து நீங்கள் உங்களோட டிசைனில் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஃபிக்மா. ஃபிக்மாலே வந்து நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. உங்களுக்கு இப்போ ஃபிக்மா ஸ்லைட்ஸ்ன்னு சொன்னாலே அதுக்கான ஸ்லைட்ஸ் டெம்ப்ளேட்ஸும் இருக்குது. ஃபிக் ஜாமுக்கான டெம்ப்ளேட்ஸும் இருக்குது. டிசைன் சோர்ஸில் வந்து யூஐ கிட்டு, ஒயர் ஃப்ரேம் டெம்ப்ளேட்ஸு, மொபைல் ஆப், டெஸ்க்டாப் வித் இல்லஸ்ட்ரேஷன், ஐகான்ஸ், உங்களுக்கு என்ன வேணுமோ ஜஸ்ட் நீங்கள் என்ன வேணுன்றத சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த ரிசோர்ஸஸ் எல்லாம் கிடைக்கும். அதை நீங்கள் ஜஸ்ட் ஓப்பனிங் ஃபிக்மா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டூப்ளிகேட் ஆகி உங்கள் ப்ராஜெக்ட்ஸில் ஆட் ஆகிடும். ஃபிக்மா ஸ்லைட்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, இப்போ நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னா ஃபிக்மா ஸ்லைட்ஸும் நீங்கள் டெம்ப்ளேட்ஸை எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு டெம்ப்ளேட் வச்சு நான் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். யூஸ் டெம்ப்ளேட்டுன்னு கொடுத்துட்டு இப்போ வெயிட் பண்ணோம்னா நமக்கு ஃபிக்மா ஸ்லைட்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ண ப்ராஜெக்ட் வந்து ஒரு ஃபிக்மா ஸ்லைட் ப்ராஜெக்ட். இது வந்து figma.com/slides வந்துடும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மைக்ரோசாஃப்டோட பவர்பாயிண்ட் ப்ரெசன்டேஷன், கூகுளோட கூகுள் ஸ்லைட்ஸு, இதெல்லாம் என்ன கான்செப்டோ சேம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம காப்பி பண்ண, டூப்ளிகேட் பண்ண அந்த கம்யூனிட்டியிலேருந்து டூப்ளிகேட் பண்ண அந்த டெம்ப்ளேட்டு வந்துருச்சு. இதில் நான் என்ன பண்ணணுமோ சேம் தான். நீங்கள் ஜஸ்ட் இப்போ ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் மைக்ரோசாஃப்ட்லேயோ கூகுள்லேயோ என்ன ஸ்லைட்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுவீங்களோ அதே தான். ஸோ அதை நீங்கள் ஒர்க் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். பேக் டு ஃபைல்ஸ் போனீங்கன்னா இப்போ இந்த ஃபிக்மா ஸ்லைடு ஃபைல், இந்த டெம்ப்ளேட் வந்து உங்களுக்கு இந்த லிஸ்ட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ், உங்களோட ரீசன்ட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் இங்கே ஆட் ஆகிருக்கும். இதுதான் ஃபிக்மா ஸ்லைட்ஸு. ஃபிக்மா கம்யூனிட்டியில் நானும் ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் ரிசோர்ஸ் வந்து ஜஸ்ட்டு சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் ஃபிக்மா கம்யூனிட்டி இல்லை.
நீங்கள் ஏதாவது டிசைன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த டிசைன்ஸையும் நீங்கள் பப்ளிஷ் பண்ணிக்கலாம். ஃபிக்மா கம்யூனிட்டி ரிசோர்ஸாக வந்து நீங்கள் ஒரு கிரியேட் பண்ணுறீங்க. இப்போ இந்த ப்ராஜெக்டே வந்து இப்போ ஷேர் கொடுத்தேன்னா ஷேர் கொடுத்துட்டு பப்ளிஷ் டு கம்யூனிட்டி அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு டீட்டெயில்ஸ் என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் கேட்கும். இந்த டிசைன் டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் இப்போது இதுக்கான தம்ப்நெயில் ஒன்று போட்டுட்டு டைட்டில் என்ன, கேட்டகரி, டிஸ்கிரிப்ஷன் இது எல்லாமே கொடுத்துட்டு நான் பப்ளிஷ் கொடுத்துட்டேன்னா இப்போ இந்த டிசைன் ஃபைல் இந்த ரிசோர்ஸ் வந்து கம்யூனிட்டியில் அவைலபிளாக இருக்கும். ஸோ இது மாதிரி நான் ஆல்ரெடி நிறையா கம்யூனிட்டி ஃபைல்ஸ் வந்து டிசைன் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அதெல்லாம் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணுன்னா figma.com/@subas இந்த யூஆர்எலுக்கு போனீங்கன்னா என்னோட கம்யூனிட்டி ப்ரொஃபைல் பார்க்கலாம். ஸோ இந்த ரிசோர்ஸ் எல்லாம் நீங்கள் வேணால் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோதான் ஃபிக்மா கம்யூனிட்டி. அடுத்ததாக சரி ஓகே, இப்போ நம்ம டிசைன் பண்ணியாச்சு, ப்ரோட்டோடைப்பும் பண்ணியாச்சு, மொபைல் வியூவும் எப்படி இருக்குன்னு பார்த்தாச்சு. ஜஸ்ட் இந்த ஒரு சாம்பிள் ப்ரோட்டோடைப் மட்டும் இதுக்கு மெனு ஆப்ஷன் என்னன்றத கிளிக் பண்ண வர மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து டிசைன் பண்ணலாம். இந்த ஐக்கானையும் மெனுவையும் குரூப் பண்ணிவிட்டு நான் ப்ரோட்டோடைப் மோடில் போயிட்டு இதிலேருந்து இழுத்து இதுக்கு வர்றேன். இங்கே மறுபடியும் இதவே கிளிக் பண்ணால் இந்த ஸ்க்ரீனுக்கு வரணும். கொடுத்துட்டு ப்ளே கொடுத்தேன்னா ஜஸ்ட் நீங்கள் அந்த மெனு ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிற அந்த இன்ட்ராக்ஷன் பாயிண்ட்ஸை மட்டும் நான் காட்டுறேன். இது மாதிரி நீங்கள் என்டையர் அப்ளிகேஷன் நீங்கள் என்ன பண்ணாலும் அதுக்கான ப்ரோட்டோடைப்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நாம் இந்த மெனுவை கிளிக் பண்ணால் மெனு ஓப்பன் ஆகுது, மறுபடியும் கிளிக் பண்ணால் க்ளோஸ் ஆகுது. ஓப்பன் க்ளோஸ் இன்ட்ராக்ஷனை இந்த மாதிரி ப்ரோட்டோடைப்பில் நம்ம அச்சீவ் பண்ணிக்கலாம். நம்ம இமேஜாக எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இந்த 4 ஃப்ரேமையும் நான் செலக்ட் பண்ணிட்டேன். இல்லை எந்த ஃப்ரேம் வேணுமோ அந்த ஃப்ரேம் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ரைட் சைடில் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா எக்ஸ்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எக்ஸ்போர்ட்டில் நீங்கள் பேசிக்காக நம்ம பண்ண டிசைனை டவுன்லோட் பண்ண போகிறோம். எக்ஸ்போர்ட்டில் நீங்கள் பிஎன்ஜி, ஜேபெக், எஸ்விஜி, பிடிஎஃப் எந்த ஃபார்மேட் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் பிஎன்ஜி கொடுத்துக்கிறேன், ஜேபெக்கும் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு 1x இது வந்து ஆக்சுவல் 1xன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன சைஸில் இந்த ஃப்ரேம் செட் பண்ணிக்கிங்களோ அதே சைஸில் உங்களுக்கு இமேஜ் ஃபைல் டவுன்லோட் ஆகும். 2x 3x எல்லாம் வந்து அப்படியே எத்தனை எக்ஸ்போர்ட் இருக்கோ அத்தனை டைம்ஸ் சைஸ் வந்து பெரிய சைஸாக நீங்கள் வச்சு டவுன்லோட் பண்ணிக்கலாம். 1xே கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் 4 லேயர்ஸ் கொடுத்துட்டோன்னா இது எல்லாமே டவுன்லோட் ஆகிடும். உங்களோட டவுன்லோட்ஸில் போய் செக் பண்ணிங்கன்னா ஒரு ஜிப்பாக டவுன்லோட் ஆகிருக்கா. இதை நான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆல் கொடுத்துக்கிறேன். எக்ஸ்ட்ராக்ட் ஆல் கொடுத்துட்டேன்னா இந்த டிசைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஃபிக்மா வந்து வெப் பேஸ்டு டூல். இது இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகிருந்தால் மட்டும் போதும். நீங்கள் ஜஸ்ட்டு ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி நீங்கள் என்ன ஆக்ஷன் பண்ணாலும் சேவ் பண்ணுங்கிற நீடே இல்லை. நீங்கள் ஒரு ஆக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணுறப்பையும் என்ன பண்ணாலும் சரி இது வந்து ஆட்டோமேட்டிக்காக சேவ் பண்ணிடும். இது வந்து ப்ரௌசரில் இருக்குது. ஓகே, இதை வந்து நான் ஃபோட்டோஷாப் மாதிரி ஒரு டவுன்லோட் பண்ணி ஒரு சாஃப்ட்வேராக இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணோம்னா நீங்கள் ஃபிக்மாவை சாஃப்ட்வேரை இன்ஸ்டாலும் பண்ணிக்கலாம். ஸோ ஃபிக்மா சாஃப்ட்வேர் டவுன்லோடுன்னு சர்ச் பண்ணாலே figma.com/downloads அப்படிங்கிற இந்த சைட்டில் போனீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் மேக் வச்சுருந்தா மேக்குக்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம். டெஸ்க்டாப் வச்சுருந்தா டெஸ்க்டாப்பில் நீங்கள் விண்டோஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு டவுன்லோட் ஆகிரும். அதை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா சேம் தான். நீங்கள் ப்ரௌசரில் லாகின் பண்ணாலும் சரி, நீங்கள் டெஸ்க்டாப்பில் வந்துட்டு நீங்கள் அதே அக்கௌண்ட்டை வச்சு லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதே வியூ வந்துடும். அதில் நீங்கள் நியூ ஃபைல் கிரியேட் பண்ணி டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஆல்ரெடி பண்ண டிசைன் ஃபைல்ஸை மறுபடியும் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஒர்க்ஸை கண்டினியூ பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஒரு ஃபிக்மாவை பற்றி ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தா.
ஸோ இவ்வளோ தூரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு தேங்க்ஸ். ஃபிக்மா யூஸ் பண்ணுங்கள். ஸோ வேறு என்ன டாபிக்ஸ்லாம் உங்களுக்கு வீடியோஸ் போடணுன்னாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.